வேலை திட்டம் நடைபெறாததால் இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று உங்கள் மீது ஒரு வீணான ஒரு வதந்தி ஒன்று வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. பொத்தியில் பிரதேசம் தண்ணீரினால் மிக கூடுதலான காலங்கள் அந்த பிராந்திய மக்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த பிரதேசம் உலகளாவிய ரீதியிலே சுற்றுலாத்துறைக்கு பெயர் போன இடமாக இருக்கின்றது. இந்த ஹிடோயா திட்டம் என்று வருகின்ற எல்லா அரசாங்கங்களும் இந்த விடயத்தை முன்வைத்து இந்த பொத்தியில் மக்களுடைய வாக்குகளை பெறுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். இன்று நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினுடைய திருத்தம், அதே போன்று விலங்குகளை பாதுகாக்கின்ற அதற்கான திருத்தம் சட்டம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக 2 விடயங்களும் மனித வாழ்வோடு ஒன்றி அமைகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. முதலாவதாக நாங்கள் குடிநீரை பொறுத்தவரையிலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் கொண்டுவட்டுவான் நீர்த்தேக்கத்திலே இருந்து அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்குமான குடிநீர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களிலே இந்த வேலை திட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்திருந்தாலும் கூட தற்போது மக்களினுடைய தேவைகள் அங்கே கூடுதலாக காணப்படுகின்றது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே கூடுதலானவர்கள் இந்த சுத்தமான குடிநீரை பெற வேண்டிய தேவை நிமித்தம் அவர்களுடைய காணிகளினுடைய வேறு தேவைகள் காரணமாக பழங்காலத்திலே இருக்கக்கூடிய அந்த கிணற்று நீரை பாவிக்கின்ற முறைமை இப்போது இல்லாதொழிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான சூழலிலே இந்த சுத்தமான குடிநீரை பெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதிகமான மக்கள் இவ்வாறான நீரை பெறுகின்ற போது கூடுதலான வருமானம் இந்த நாட்டினுடைய தேசியத்துக்கு கிடைக்கின்றது. எனவே அவ்வாறு அந்த நீரை பெறுகின்ற அந்த நீரை மாத்திரம் நம்பி இருக்கின்ற இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக இந்த நீரின் மூலமான பல தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இதற்கான மாற்று வழிகளை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நீர் இணைப்பை பெற்று இதை நம்பி வாழ்கின்ற மக்கள் இந்த நீரினுடைய ஃப்ரெஷர்கள் அதிகமான குடியிருப்புகள் உங்களுக்கு தெரியும். கரையோர பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் காணிகளினுடைய விலைகள் காரணமாக அடுக்குமாடிகளை இன்று அமைத்து வருகின்றார்கள். அவருடைய மேல் மாடிகளுக்கு இந்த தண்ணீருடைய ஃப்ரெஷர் போய் சேர்வதிலே கஷ்டமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களாக அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களுக்கு இந்த குடிநீர் மிகவும் போதுமானதாக வரவில்லை, தட்டுப்பாடு ஏற்படுகின்ற இதற்கான சந்தர்ப்பத்தையும் பார்க்க வேண்டும் என்று பொத்தியில் பிரதேசம் தண்ணீரினால் மிக கூடுதலான காலங்கள் அந்த பிராந்திய மக்கள் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த பிரதேசம் உலகளாவிய ரீதியிலே சுற்றுலாத்துறைக்கு பெயர் போன இடமாக இருக்கின்றது. இந்த ஹிடோயா திட்டம் என்று வருகின்ற எல்லா அரசாங்கங்களும் இந்த விடயத்தை முன்வைத்து இந்த பொத்தியில் மக்களுடைய வாக்குகளை பெறுகின்ற ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். ஒன்றாகலை சீம்பலாண்டுவை பிரதேசத்தை தாண்டி இந்த நீர் விநியோக திட்டத்தை கொண்டு வருவதிலே இனங்களுக்கு இடையிலே பிரச்சனை வந்துவிடும் என்று கடந்த அரசாங்கங்கள் இதை இடைநடுவிலே வாயினால் பேசுவதை மாத்திரம் வைத்துவிட்டு இந்த நீர் விநியோக திட்டத்துக்கு தடையாக இருந்தது. எனவே இன்று இந்த இன ரீதியான மதவித வேறுபாடுகளும் இல்லாமல் நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற இந்த அரசாங்கத்தின் மூலம் அந்த மக்களுக்கான தீர்வு கிடைக்குமா என்ற விடயத்தை இவ்விடத்திலே நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அதே போன்று விவசாயிகளுக்கும் அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற காணிகளை செய்வதற்கான நீர்களை வழங்க வேண்டிய தேவைகளும் இருக்கின்றது. இங்கே அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நாட்டினுடைய உற்பத்தியை கூட்டுகின்ற போதுதான் நாங்கள் இன்னும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அந்த விடயத்திலே எங்களுடைய அமைச்சர் அவர்கள் மிக நீண்ட தூரம் ஒரு பயணத்தை செய்து அதற்கு பொறுப்பான ஒரு அமைச்சராக இருக்கின்றார். அவர் கவனம் செலுத்துவார் என்று நினைக்கின்றேன். விவசாயத்தை பொறுத்தவரையிலே அம்பாறை மாவட்டம் இந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் 35% நெல்களை உற்பத்தி செய்து வழங்குகின்றது. இன்று இந்த நாட்டினுடைய விலை நிர்ணயத்தை ஓரளவு கொண்டு வந்ததன் மூலம் விவசாயிகள் ஓரளவு நஷ்டத்திலே இருந்து மீண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். சந்தர்ப்பத்திலே தான் நெல்களஞ்சிய சாலைகளை மீளுருவாக்கம் செய்தல், அதில் புனர்த்தானம் செய்கின்ற நிகழ்வுகள் அம்பாறையிலே நடந்தேறியது. இந்த ஊரை பொறுத்தவரையிலே அதற்கான ஒரு 80 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் அந்த நிதியை கொண்டு அதனுடைய வேலை திட்டங்கள் இன்னும் முடிவுறுத்தப்படவில்லை. கடந்த டிசிசி நிந்தவூரிலும் அம்பாறையிலும் நாங்கள் முடிவுகளை எடுத்திருந்தோம். அது திருத்தி முடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருப்பதனால் அட்டாளச்சேனையில் இருக்கின்ற களஞ்சிய சாலைக்கு நிந்தவூர் பிரதேசத்திலே பெறப்படுகின்ற நெல்களை கொண்டு அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முதல்கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு, எனவே இந்த உத்தியோகத்தர்கள் அதற்கான நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொள்ளவில்லை என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். குறிப்பாக நிந்தவூரிலே அந்த நெற்களை களஞ்சியப்படுத்துகின்ற போது விவசாயிகளுக்கான போக்குவரத்து ஏனைய வசதிகள்
இலகுவாக இருக்கும். குறிப்பாக நிந்தோலில் 80க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இருக்கின்றது. எனவே அந்த பிராந்தியத்திலே அந்த நெல்லை விலைகளுக்கு கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது என்ற விடயத்தை நான் கூறுகின்றேன். எனவே இந்த வேலை திட்டம் நடைபெறாததால் இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று உங்கள் மீது ஒரு வீணான ஒரு வதந்தி ஒன்று வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இதை தவிர்த்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று குறிப்பாக விலங்குகள் சம்பந்தமாக விடயங்கள் இருக்கின்றது. விலங்குகளை பொறுத்தவரையிலே நாங்கள் யானை என்பது இந்த விவசாயிகளுக்கு பாரிய ஒரு பிரச்சனையாக மிகவும் கூடுதலான பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் யானையை பாதுகாக்க வேண்டும், விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சந்தர்ப்பத்திலே மனிதர்களையும் மனித வாழ்வுகளையும் வாழ்விடங்களையும் ஏனைய அவர்களுக்கான சொத்துக்களையும் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. எனவே இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. சேனாயக்க சமுத்திரத்தை அண்டியுள்ள பிரதேசங்கள் தற்போது குடியிருப்புகளாக மாறிக்கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கே இருக்கின்ற யானைகள் அந்த மேய்ச்சலை விட்டு உணவுக்காக கரையோரங்களை நாடி வருகின்ற இந்த சந்தர்ப்பங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற குடியிருப்புகளுக்கும் அச்சுறுத்தலாக அமைகின்றது. எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொள்வதோடு நீரிணைப்பு சம்பந்தமாக அங்கே பணிபுரிகின்ற உத்தியோகத்தர்களுக்கான ஒரு சர்க்குலர் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். குறிப்பாக மேல் மாகாணத்திலே பணிபுரிபவர்கள் 5 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட இடங்களுக்கு இடமாற்றுவதற்கான தகமை உடையவர்கள் என்றும், அதே போன்று அதை தவிர்த்து வெளி மாகாணத்திலே 8 மாகாணத்திலே பணிபுரிபவர்கள் 50 கிலோமீட்டருக்கு அதிகமான இடங்களுக்குத்தான் அவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என்கின்ற விடயமும் இருக்கின்றது. இதிலே உள்ள விடயங்கள் என்னவென்பதை மிக விவரமாக கூறுவதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை குறைந்தது மாவட்ட ரீதியில் மாவட்டத்துக்குள்ளே பணிபுரிகின்ற அந்த சந்தர்ப்பத்தையாவது அங்கே வேலை பணிபுரிகின்றவர்களுக்கு வழங்கி வைக்குமாறு இச்சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையிலே இன்னும் பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்ற இலங்கை மின்சார சபை இந்த மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சேவைகளை விட குறைவான சேவைகளைத்தான் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்களுக்கான நீரிணைப்பு கட்டணங்கள் ஏனைய அதற்கான பில்லுகளுக்கான கட்டணங்களை செலுத்துவதற்கு அம்பாறை மாவட்டத்திலே 4 இடங்கள் தான் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று அம்பாறை, அக்கரைப்பற்று, சம்மாந்துறை, சாய்ந்தமருது. எனவே 20க்கு மேற்பட்ட இடங்களிலே இவ்வாறான சேவை மையங்களை நிறுவுவதன் மூலம் இலகுவான அந்த கொடுப்பனவை செய்வதற்கு மக்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆன்லைன் மூலம் இதை வழங்கினாலும் கூட 3 நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுடைய கணக்குகளின் மூலம் இந்த வரவு வைக்கப்படுகின்றது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் செய்வதற்கான வேலை திட்டங்களையும் இந்த திருத்தத்தின் மூலம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, குறிப்பாக நாவிதன்பள்ளி பிரதேசத்திலே நீரிணைப்புக்கான குழாய்கள் பிரதான குழாய்கள் பொருத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற அலுவலர்கள் சம்பந்தமாக பேசுகின்ற போது இதற்கான பொருட்கள் ஒரு வினாடி பொருட்கள் தட்டுப்பாடாக இருப்பதாக அலுவலர்கள் கூறுகின்ற விடயத்தை பார்க்கின்றோம். நாங்கள் நினைக்கின்றோம் மேலதிகமான வேலைகளை செய்வதற்கு பொருட்கள் இருந்தால் தங்களுக்கு வேலை கூடிவிடும் என்ற நோக்கத்திலே இதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதிலே தவறுகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். எனவே எமது பிரதேசத்திலே காணப்படுகின்ற கூடுதலான பிரச்சனைகளை தீர்ப்பதோடு எதிர்வருகின்ற காலங்களிலே இந்த நீருக்கான கட்டணத்தை குறைக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த பொதுமக்களுக்காக செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.